வணக்கம் எல்லோருக்கும். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே ஒரு சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். என்ன விஷயம் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, மன வலிமை. மன வலிமை என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவுதான் உடல் ஆரோக்கியமாகவும் கட்டுமஸ்தாகவும் இருந்தாலும் மன வலிமை இல்லாதவர்கள் நிறைய விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் சந்திச்சிருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அவங்களோட தொழில் வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சரிவுகளை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த மன வலிமையை எப்படியெல்லாம் நம்ம சீராக வைத்து கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில ஒரு குறிப்புகள் சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் யாருக்காகவும் கடன்படலை, சரிங்களா? யாரும் உங்களுக்கு கடன்படலை அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் உங்களோட தனிப்பட்ட உரிமைகளுக்காக போராட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக போராடி தான் ஆகணும். உங்கள் தனிப்பட்ட விஷயத்துக்கு போராட வேண்டிய சூழ்நிலை அது போராடி நீங்கள் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும். அதில் யாருக்கும் நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்தது, கடந்த காலங்களில் உங்களுக்கு இல்லை தற்போதோ யாராவது மறைமுகமாக இடையூறோ தொந்தரவோ உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த வலியை வேதனையை உங்களை வீழ்த்த விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வேதனைகள் வலிகளிலிருந்து நீங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அதை பாடங்களை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு வளர்வதில் ரொம்ப முனைப்போடு இருக்கணும். அடுத்தது, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கலாங்க, அது தப்பே கிடையாது. உங்களோட நல்ல குணங்களையோ உங்களை மற்றவர்கள் தவறாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ பயன்படுத்துவதில் நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும், சரிங்களா? அடுத்தபடியாக, மற்றவர்கள் கூறும் எல்லா கருத்துக்களுமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 100% நோ. அவர்கள் கருத்துக்கள் எல்லாருமே அவர்கள் வாழ்க்கைக்கு செட் ஆகுமே தவிர உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் தனிப்பட்ட குணாதிசயங்களுக்கு செட் ஆகுதுன்றத நீங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போதுமே மற்றவர்கள் கூறக்கூடிய விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொண்டு பக்குவம் ஆகிட்டிங்கன்னா யாருமே உங்களை புண்படுத்த முடியாது, யாருமே உங்களை வீழ்த்தவும் முடியாது. அது ரொம்ப தெளிவாக இருந்துக்கங்க. உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை அசைக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்குமே 100% நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற ஞாபகத்தை வச்சுக்கணும். எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலுமே மற்றவர்கள் குறை கூறுவதோ புகார் கூறுவதோ நீங்கள் அறவே செய்யக்கூடாது. ரொம்ப நன்றி எல்லோருக்கும்.